Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Glory, hallelujah. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லவரே நல்லவரே வல்லவரே சொல்லுங்களேன். ஆமென். ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம் சங்கீதங்களின் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை ஒருவர் வாசிங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். ஆமென். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்முடைய சந்ததியை பார்க்கிறார். இன்றைக்கு வாக்குத்தத்தமே நம்முடைய சந்ததியை கர்த்தர் நன்மையை சுதந்தரிக்க பண்ணுவார். ஆமென். ஆத்துமா நன்மையில் தங்கும்படி செய்ய போகிறார். ஆமென். உங்க ஆத்துமாவை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் வேற ஒன்றையும் பார்க்கறது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அல்லேலூயா. எந்த சந்ததி என்று சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி. ஆமென். நன்மையில் தங்கும். யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, எந்த சந்ததி தேவனுக்கு பயப்படுகிறதோ அந்த சந்ததியை கர்த்தர் நன்மையில் தங்க பண்ணுவார். ஆமென் சொல்றீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க சந்ததியை கர்த்தர் நன்மையில் தங்க பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நன்மையில் தங்க பண்ண போறார். நன்மை கிடைக்க போகுது. வருமா ஆண்டவரே நன்மை? எனக்கு வருமா? எப்படி வரும்? என் சந்ததியே மோசமா இருக்குது, என் சந்ததியே பிரச்சனை இருக்குது, என் சந்ததி போராட்டத்தில் இருக்குது, என் சந்ததி எங்க போச்சுன்னே தெரியலையே. ஆமென். இல்லை, சில நேரத்தில் நம்ம சந்ததி எங்கே போச்சுன்னு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் சந்ததியில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரா மறிச்சு போட்டாங்க. பீச்சில் நாங்கள் போயிட்டு காற்று வாங்க தான் போனோம். அந்த இடத்துல போய் நான் ஒரு ஆளுக்கு ட்ராக்ஸ் கொடுத்தேன். ட்ராக்ஸ் கொடுத்தா அந்த ஆள் சொல்கிறான், ட்ராக்ஸை வாங்கிட்டு, சார் நானே செத்து போகலான்னு வந்துக்கிறேன். அவன் சொல்கிறான் என்கிட்ட, நானே செத்து போகலான்னு வந்துக்கிறேன். ஏன்னா என் குடும்பத்தில் ஒருத்தரா ஒவ்வொருத்தராக இறந்துட்டாங்க.
கடைசியா இருக்குது நான் மட்டும்தான். பாருங்க, கடைசியா நான் தான் இருக்கிறேன். நானும் சாக போறேன். சாகிறதுக்காக இங்க வந்த உன்னை சாக கூடாது தான் என்ன அமைச்சுக்கிறார் ஆண்டவர். பீச்சில் காற்று வாங்க போன நான் திடீர்னு டாக்ஸி கொடுத்தேன் அவருக்கு. ஆமென். ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போனோம். அன்னைக்கு எல்லாம் பேசிட்டு, பாஸ்டர் ஒரு டாக்ஸ் தான் கொடுங்களேன், போயிட்டு சும்மா கறீங்களா பாஸ்டர். நாங்கள் சரி போய் கொடுப்போமேன்னு கொடுத்த பாருங்க, நல்லதாக போச்சு பாருங்க. ஆமென். சில ஆத்துமாக்கள் செத்து கிடக்கிறார்கள், சாக வேண்டும் என்று இருக்கிறார்கள். அந்த ஆத்துமாவை நன்மையில் தங்கும்படியாக, அந்த சந்ததியை கர்த்தர் காப்பாற்றும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம அதுக்காகத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், காப்பாற்றும்படியாக. ஆமென். ஆக அந்த பாருங்க, அந்த மனுஷனுக்காக ஜெபித்த போது அவர் கண்ணீர் விட்டு அழுது அந்த இதில் ஒப்பு கொடுத்தார். நம்ம நோவாபத்தை வராரு, இந்த அடுத்த வாரம் தெரு பிரசங்கத்துக்கு வராரு. அவருடைய வாழ்க்கையில் குடித்து குடித்து அவருடைய லிவரு கிட்னி எல்லாம் போச்சு, லிவர்லாம் போச்சு. குடிச்சு குடிச்சு எல்லாம் அரிச்சிருச்சு. ஒரு பிளட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை, வீடு விற்கிற அளவுக்கு போயிடுச்சு. வீடெல்லாம் வாடகை விட்டு தெருவுக்கு வந்துட்டாங்க. வீடெல்லாம் வாடகை விட்டுட்டு கடன் கொடுக்க முடியாதனால தெருவுக்கு வந்துட்டாங்க. அவங்க மனைவி, அவங்க 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் தெருவில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிச்சை எடுக்கிறாங்க. மகனும் குடும்பமும் பிச்சை எடுக்கிறத பார்த்துட்டு, இதுக்கு மேலே நான் வாழணுமா அப்படின்னு சொல்லி சாகிறதுக்காக பீச்சுக்கு போனார் நோவா. நம்ம நேரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நோவா பிரதரை. சாகிறதுக்காக பிச்சை எடுக்க போனார், சாகிறதுக்காக பீச்சுக்கு போனார். போன இடத்துல பாருங்கள், ஒரு வயதான பாட்டி வந்து கைப்பிரதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கைப்பிரதியை வாங்கி, நானே சாக போகிறேன், குடிச்சு குடிச்சு எனக்கு குடல்லாம் வெந்து போச்சு, எல்லாம் லிவர்லாம் போயிடுச்சு, இந்த பேப்பரை கொடுத்து என்ன பண்ண போதுன்னு கசக்கி தூக்கி போட்டாராம். அந்த பாட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, பொறுமையாக எடுத்து திரும்ப அதை, தம்பி இதை தூக்கி போட்டீங்க, இதை பிரித்து ஒரு வாக்கியத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி அந்த தூக்கி போட்டு அந்த கைப்பிரதியை கொடுத்துருக்குறாங்க. அதை வாசித்திருக்கிறாரு. அந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த வசனத்தை படித்த உடனே அவனுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாச்சான் அந்த இடத்துல, அந்த பீச்சில். பாருங்க, அன்னைக்கு கர்த்தர் சந்தித்தார், அன்னைக்கு தொட்டார் ஆண்டவர். அவருடைய நிலைமை மாறுச்சு, குடிப்பழக்கம் மாறுச்சு, அவருடைய பிரச்சனை மாறுச்சு, குழப்பம் மாறுச்சு. பிச்சை எடுத்து கொண்டு இருந்த அவங்க பிள்ளை இன்னைக்கு காலேஜ் படித்து பெரிய வேலையில் இருக்கிறான். அவங்க பொண்ணுக்கு திருமணமாகி அந்த திருமணத்துக்கு என்னை அழைச்சிருந்தார், நானும் போயிருந்தேன். ஆமென். இன்னைக்கு அவங்க சந்ததியை கர்த்தர் பலுக பண்ணியிருக்கிறார். நல்ல ஒரு வீடு கட்டார், நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கார் இப்போ. ஆமென். ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சூப்பர்வைசராக இருக்கிறார். அவர் தான் சொந்தமாக எடுத்து நடத்துகிறார். ஆளை வச்சு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறார். அந்த அளவுக்கு நீ கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறபடினாலே ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைக்காக அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார். தெரு தெருவாக போகிறாரு. வேன் வச்சு வேனுக்கு மட்டும் வேனுக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அவரே செலவு பண்ணுவார். யார்ட்டையும் காசு வாங்க மாட்டார். அவர் வருமானத்தில் வர சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கென்று விதைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எப்போ சாக வேண்டியது அவர் இல்லை, வாந்தியாக எடுத்த பிளட்டு இன்ன வரைக்கும் கர்த்தர் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து, அதுவும் அவர் ட்ரெஸ் பண்ணுறதை பாருங்கள், நல்லா நீட்டாக அழகாக வருவார். ஆமென். அவரை பார்த்தா சொல்லுவீங்களா நோய் பிடிச்ச ஆளுன்னு? எப்படி கர்த்தர் சுகமாக வச்சுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த சந்ததியை? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 128ஆம் சங்கீதத்தை சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். திரும்ப சொல்றாரு பாருங்க, இரண்டாவது முறை சங்கீதக்காரன் சொல்றாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பான். ஆதலால் என் உள்ளமே சதா அவ சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். அல்லேலூயா. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? எந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பயப்படுற சந்ததியா? அல்லேலூயா. ஸோ பாஸ்டர் அப்படிலாம் கேட்காதீங்க பாஸ்டர், எங்களை கோவப்படுத்தாதீங்க பாஸ்டர். ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். இல்லை, நம்ம கர்த்தருக்கு பயந்தாதான் நம்ம சீக்கிரமாக வந்துடுமே. ஆராதனை டைம் ஆயிடுச்சே அப்படின்ற அந்த துணிவு, அந்த பயம் அப்படியே ரத்தத்தில் கலக்கணும். அது ஆமேன். எங்கே கலக்கணும்? ரத்தத்தில் இருக்கணும். சும்மா சரீரத்தில் இருந்தால் சரீரம் பலவீனம் உள்ளது. சரீரம் சொல்லலாம், இதை வந்துடுறேன்ப்பா, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அப்படி கையை இந்த இடது பக்கம் கையை வச்சு உறங்குறேன். நீதிமொழிகள் சொல்லப்பட்டது, வலது கருத்தை கையை வச்சு உறங்குறேன். சோம்பேறி என்ன பண்ணுவானா? புரண்டு புரண்டு படுப்பானா? அவனுக்கு கந்தை தான் உடுத்துவானா? என்ன உடுத்துவான் சோம்பேறி? கந்தை உடுத்துவானா? ஆமேன். நான் சொல்ல, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஆமேன். தூக்கத்தை விரும்பினா கந்தை தான் உடுத்தணும். தூக்கத்தை ரொம்ப விரும்பக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் தூக்கம். அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை ஆண்டவர் சொல்றாரு நடுப்பகலை போல் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? நடுப்பகலை போல. நீதிமொழிகள் 4:18 வாசிங்க. நீதிமொழிகள் 4:18. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். உன் சந்ததி எப்படி இருக்கும்? சூரிய பிரகாசத்தை போல இருக்குமா? ஆமென். கர்த்தர் அப்படி பட்ட பகலை போல வைப்பாராம். பளிச்சுனுக்கும். இருளடைஞ்சிருக்காது குடும்பம். ஒரு நம்ம விசுவாசி வீட்டுக்கு ஒரு சகோதரி போய்க்குது, ஒரு பாஸ்டர் அம்மா போன வாரம் போய்க்கிறாங்க. சிஸ்டர் எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க? ஜோசுவா பாஸ்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கூட உள்ள ஜோசுவா பாஸ்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லிவிட உள்ள அவங்க நான் ஒரு ஜெபம் பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்கள் வீட்டில் இருட்ட காட்டுறார் சிஸ்டர். உங்கள் குடும்பத்தில் பிசாசு எப்படின்னா, உங்கள் பொண்ணுக்குள்ள ஒரு விபச்சாரி ஆவி போய் நிற்குது. எப்படி கண்ணை மூட்டா இருட்டாகுதா? உங்கள் பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு ஆவி போய் நிற்குதா? ரெண்டாவது, ஒரு அசுத்தாவி உங்கள் வீட்டிலே தங்கியிருக்குது. எப்படி பார்த்தீங்களா? கண்ட ஆவியெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் அப்படி தான் சொல்லும். எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த ஆவியெல்லாம் துரத்திடுவேன்.
எப்படி சூப்பர்ல? அல்லேலூயா. அப்படியே இருந்தால் கூட யாரை கூப்பிடணும்? பாஸ்டர் என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து ஓட்ட போகிறேன். ஆமேன். நாங்கள் வந்து ஓடாது அந்த அம்மா வந்து ஓட்டுருவாங்களோ, அந்த அம்மாக்குள்ள ஆவியே ஓட்ட முடியல எங்களால். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறான உபதேசங்கள் இன்றைக்கு, ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் சந்ததியில் இல்லாமல் போயிட்டு, நமக்குள்ள இல்லை. முதல்ல அதான் முக்கியம். நம்ம பைபிள் படி கிடையாது, நம்ம ஜெபம் பண்ணுறது கிடையாது. யார் வந்தாலும் ஏற்றுக்கிறோம், யார் ஜெபம் பண்ணாலும் தலையை கொடுத்துட்றோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வந்தால் ஜெபம் பண்ணுங்க, அவளை உபசரிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்று யோவானில் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க, அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஆமேன். அவர்களை நமஸ்கரிக்கவும் கூடாது, அவங்களுக்கு வந்தனம் பண்ணவும் கூடாது. ஆமேன். அவங்கள வீட்டிலே சேர்க்கக்கூடாதுன்றார். ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களை வாசிங்க. 1 யோவான் 2 யோவான்ல 10வது வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். பாத்தீங்களா? நீங்க ஒண்ணுமே செய்யல, அவருக்கு வந்து அவருக்கு தண்ணி கொடுத்து டீ கொடுத்து வாழ்த்து சொன்னதுக்கு அவருக்கு நீங்க எப்படி போறீங்களா? உடன்படுறீங்க. நீங்களும் துர்க்கிரியைக்கு உடன்படுறீங்க. நீங்க திருடல, ஆனா திருடனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. யாரை பிடிப்பாங்க? திருடனையும் பிடிப்பாங்க, திருடனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவில்லையோ பிடிப்பாங்க. நான் திருடல சார், அவருக்கு அடைக்கலம் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவான்? சரி வாங்க சார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சக உலகத்திலே தோன்றுகிறார்களே, இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமா இருக்கிறான். கிறிஸ்துவை அறிவிக்காத, கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாத, கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு இல்லாதவங்களை வீட்டில் சேர்க்காதீங்க. ஆமென். அவன் வஞ்சகன். எப்படி வேணா வருவான். ஃப்ரெண்டு மூலமா வருவான், நண்பர் மூலமா வருவான். ஆமென். சொந்தக்காரங்க மூலமா வருவான், பெற்றோர் மூலமா கூட வருவான் சில இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை ஆஸ்வதிக்கிறோம். இரண்டாவது, மல்கியாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். மல்கியாவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்குத்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருக்கு எச்சரிக்கிறார். எதற்காக எச்சரிக்கிறாரு? அவர் ஒருவனை அல்லவா படைத்தாரு, ஆவி அவனிடத்திலே பூர்ணமாக இருந்தது. ஆமென்.
அந்த ஒருவன் மூலமாக பக்தி உள்ள சந்ததி பெரும்படிக்குத்தானே. எந்த சந்ததி வரணும்? பக்தி உள்ள சந்ததி வரணும். அதற்காகத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணார். பக்தி உள்ள சந்ததி வரும்படி. தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு இருக்குதுலேயே கேடுகட்ட நாடு எது? தமிழ்நாடு தான் சொல்கிறான். தெரியுமா உங்களுக்கு? நிறைய கள்ளக்காதல் உள்ள பகுதி மாநிலம் தமிழ்நாடு. கள்ளக்காதல் கணக்கெடுப்பு போன வாரத்தில் கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க. கள்ளக்காதல் எங்கே அதிகமாகுதா? தமிழ்நாட்டில். நான் சொல்கிறது நியூஸில் கேட்டு சொல்கிறேன். டிவியில் நியூஸ் கேட்டு. நீங்கள் எதாவது கேட்டீங்களா நியூஸு? இந்த நியூஸ்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. காரணம் என்ன? பக்தி உள்ள சந்ததி இல்லை. பொண்டாடி தெரியாமல் புருஷன் தப்பு பண்ணுறான், புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாடி தப்பு பண்ணுது, ரெண்டு பேருக்கும் தெரியாமல் பொண்ணு தப்பு பிள்ளைங்க தப்பு பண்ணுது. மாற்றி மாற்றி அவர் எங்களை நம்மளை கண்டுக்க போறாரு. நம்ம எப்படின்னா போவோம். இது அதே மாதிரி பொம்பளை, அதே மாதிரி ஆம்பளை கேவலமாகுது. காதல கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. பக்தி உள்ள சந்ததியை பெற முடியுமா உன்னால? இன்னைக்கு நிறைய பக்தி உள்ள சந்ததி இல்லைங்க. காலேஜ் படிக்கும் போது கர்ப்பமாகுது பாருங்க. இப்போ ஸ்கூலில் போயிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது செக்கிங் பண்ணியிருக்காங்க. போன வாரம் பேப்பரில் பார்த்தீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? செக்கப் பண்ணும்போது ஒரு புள்ள கர்ப்பமாக இருக்குது, கர்ப்பவதியாகுது. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கும் போது கள்ள தொடர்பு, படிக்கிற வயசில் தவறான தொடர்பு. அசிங்கமா இல்லைங்க? எப்படி இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ண கொடுக்க முடியும்? எப்படி இன்னொருத்தர் திருமணம் பண்ணுவாங்க? சந்ததி கேவலமாய் போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த சந்ததி இல்லை. ஆமென். ஆண்டவர் பரிசுத்த சந்ததியை தேர்ந்தெடுத்தார். ஆரோன் குடும்பத்தில் ஒரு சந்ததியை தேர்ந்தெடுக்கிறார். யார் அவன்? எலியேசர். ஏன் தேர்ந்தெடுத்தாரு? பாவம் செய்கிறத பார்த்த உடனே ஈட்டி எடுத்துனா பண்ணா ஒரே குத்து. பினகாஸ். ஆமென். பாருங்க, பாவத்தை கண்ட உடனே அவனுக்கு வெறுப்பு. பாருங்க, பாவத்தின் மேல வெறுப்பு, பாவத்தின் மேல கோபம். இன்னைக்கு பாவத்தை பார்த்தா சிரிப்பு. ஏன்னா இப்போ காமெடி ஆயிடுச்சுல. இவன் பொண்டாடி அவனை வச்சுக்கிறான், அவன் பொண்டாடி இவனை வச்சுக்கிறான். அதுக்கு காமெடி சிரிச்சு இப்போ சிரிப்பாகவே எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த சிரிப்பே முதல் ஆபத்து நமக்கு. அசிங்கமா இல்லைங்க கேட்கறதுக்கு? இந்த காமெடி நம்ம கேட்கறதுக்கு அசிங்கமாகுது. ஆனால் நம்ம சிரிச்சுட்டு விட்டுறோம். அது எவ்வளோ ஆபத்து பாருங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த வைராக்கியம், ஈட்டி எடுத்து ஒரே. அதனால தான் கர்த்தர் அந்த சந்ததியை ஆசாரியத்துவத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நெத்தியில் என்ன எழுத சொன்னார்மா? அசுத்தனா. என்ன எழுத சொன்னாரு? நெத்தி பட்டம் கட்ட அவனுக்கு பரிசுத்தன், பரிசுத்தன். உன் சந்ததியில் பரிசுத்தன் எழுதுவார் ஆண்டவர். உன் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்து எழுதுவாரா? பரிசுத்த சந்ததி உங்க சந்ததி. ஹலோ, சொல்லுவார் ஆண்டவர். சொல்லும்படி செய்வீங்களா? நடக்கிறோமா? நடக்கணும்.
அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை தவறாக எண்ணாமல் தவறு செய்த தாவீதை மன்னித்து அவனை பரிசுத்தனாக பார்த்தார். உன்னை பரிசுத்தனா மறுபடியும் பார்க்கணும் ஆண்டவர். ஆமென். மறுபடியும் பார்க்கத்தக்கதாக பரிசுத்த உனக்குள்ளே காணப்படுமா? ஆண்டவரே, சவுலை கொண்டு போட்டது போல என்னை கொண்டு போடாதீங்க. சவுலை விட்டு விலகி போனது போல என்னை விட்டு விலகி போயிடாதீங்க. உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. ஆமென். கதறான், கெஞ்சிறான், கூக்குரலிடும். ஆண்டவரத்தில் போய் கத்துறான் பாருங்க தாவீது. அவன் சந்ததி பரிசுத்த சந்ததியாய் மாறும்படி. ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில் சவுத்துக்கு மேலே எரிகோ பட்டணத்தின் வாசலில் கடந்தா ராகாப்பு வேசி. ஆமென். அவ சந்ததியை கத்த பரிசுத்த சந்ததியா மாத்திட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவ யாருங்க? எப்படிப்பட்டவங்க? ஊரு சிரிக்குது, எல்லாம் சொல்றதுக்கு கேவலமாகுது இல்லையா? ஆனா அவ விசுவாசத்தை பாருங்க. இந்த சந்ததி, என் சந்ததி பரிசுத்தமாகும். எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாரு. என் குடும்பத்தில் நான் இருந்தது போல இருக்கக்கூடாது. என் பின் சந்ததி பரிசுத்த சந்ததியாய் மாறும், பக்தி உள்ள சந்ததியாய் மாறும். ஆமென். அந்த ராகாப்புக்குள்ள இந்த விசுவாசம் பாருங்க. அவள் இருதயம் கேள்விப்பட்ட உடனே இருதயம் கரைஞ்சு போச்சான். ஆமென். நம்ம எவ்வளோ சத்தியம் சொன்னாலும் கரைய மாட்டுது, கல்லு மாறிக்குது. என்ன சத்தியம் சொன்னாலும் கல்லு மாறிக்குது இருதயம். அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்குது, குத்துக்கல் மாதிரி. எவ்வளோ சத்தியம் சொன்னாலும் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிற எண்ணம் இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. பரிசுத்த சந்ததி ஆக்குவார்னா எங்க ஆக்குவாருன்ற எண்ணம் இல்லை, அவிசுவாசமா இருக்குது. பவுல் பிரசங்கித்த போது லீதியா என்ன பண்ணலாம்? இருதயம் திறக்கப்பட்டதான். ஆமென். இருதயம் திறக்குது. வசனத்தை கேட்டனும், கேட்டது என்ன ஆகுது? இருதயம் திறக்கப்படுது. உன் இருதயம் திறக்கப்படுதாமா? வசனத்தை கேட்கிறிய, இருதயம் திறக்கப்படுதா? இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வராரா? வந்தார்னா உன் சந்ததி பரிசுத்த சந்ததியாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த வைராக்கியம் இருக்கணுங்க. என்ன பரிசுத்தன் என்று சொன்ன ஆண்டவர் வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் சொல்லணும், சாட்சி சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சந்ததி, அந்த சந்ததி சேவிக்கும், அவரை சேவிக்கணும். அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? பக்தி உள்ள சந்ததியை தேடுறாரு. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தேடுறார். அவருக்குன்னு அவருடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்க. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்றாராம். நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்தா கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். ஆமென். பாருங்க, ஒரு ஆளு முதுகுல அந்த கம்பியை போட்டு கொத்திக்கின்னு தொங்குறான் அப்படியே. நம்ம சர்ச்சில் பாருங்க, சேரை கூட எடுத்துக்க மாட்டோம். அவன் பக்தி எப்படி காட்டுறான்? அவன் பக்தி எப்படி இருக்குது? முதுகுல குத்தி தொங்குறான், முதுகுல போட்டு இழுக்கிறான். இதை லாரியை இழுக்கிறான், பஸ்ஸை இழுக்கிறான், நெருப்பில் நடக்கிறான், கம்பி ஆணி மேலே நடக்கிறான், முட்டி போட்டுக்கினே படி ஏறுறான். அவன் பக்தியை வெளிப்படுத்துறான். ஏதோ ஒரு வகையில் சரீரத்தை ஒடுக்கி பக்தியை வெளிப்படுத்துறான். நம்ம ஒரு கூட்டம் வச்சா கூட, ஐயோ பாஸ்டர் லீவ் கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர், 40 நாள் நடந்து போகிறாமா? 40 நாள், எத்தனை நாள்? 40 நாள் நடந்து போகிறான். இப்போ காலையில் ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், ஜேசுதாஸ் பாஸ்டர் இருக்கார்ல, மதுராந்தகம் ஜேசுதாஸ் பாஸ்டர், அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு நாள் தங்கத்துக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க பாஸ்டர், நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். எங்கே போகிறோம்?
வேளாங்கண்ணி நடந்து போகிறாங்களாம். இங்கேருந்து எழுத்த பில்டிங். முத்து அக்காவுடைய அண்ணன், தம்பியா அண்ணன், அவர் சொல்கிறார், மதுராந்தகம் ஏசுதாஸ் பாஸ்டர் சொல்லி ஒரு 2 நாள் தங்கத்துக்கு இருக்கு, அவங்க சர்ச்சை தங்கத்துக்கு சொல்லி விடுங்க ஐயான்றார். சொல்கிறேன் ஐயா, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. போகிறவங்களுக்கு தண்ணி, மோர், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாராம். அவர் உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு, போகிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து சுவிசேஷம் சொல்லிட்டு தான் அனுப்புகிறான். அல்லேலூயா. ஆமென். பக்தி இருக்குது. எந்த இடத்துல பக்தி இருக்குன்னு தெரியல. நமக்கு பாருங்க பக்தியே கிடையாது. இல்லை என்ன, காலையில் எழுந்து 4 மணிக்கெலாம் குளிச்சிடுறான். எத்தனை மணிக்கு? பச்சை தண்ணியில் குளிக்கிறான். அல்லேலூயா. கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். பக்தியை வெளிப்படுத்துகிறான். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தருக்காக? நாம் தேவ பக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? சண்டே ஒரு நாள் கொஞ்சம் வெள்ளையே வந்துருந்தீங்கன்னா எப்படி தூங்க பாருங்கள். ஒரு ட்ரெஸ்லையாவது பக்தியை வெளிப்படுத்துகிறோமா? அல்லேலூயா. ஒரு சட்டையாவது வெளியாக போட்டது நல்லாகும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில் ஒரு தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறோமா? நீங்கள் என்ன வெளிப்படுத்துறீங்க? டாக்ஸ் கொடுக்குறீங்களா? அது தேவ பக்திங்க. ஆமென். சுவிசேஷம் சொல்றீங்களா? தேவ பக்தி. அல்லேலூயா. அடுத்த வாரம் சண்டே பார்த்தலாம் உங்களை, நீ என்ன செய்றீங்க. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக நீதிமானின் சந்ததி. ஆமென். சங்கீதம் 37:25 வாசிங்க. நான் இளைஞனாயிருந்து முதிர் வயது உள்ளவனானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. நீதிமானின் சந்ததியை கர்த்தர் இறந்து திரிய விட மாட்டார், கைவிட விட மாட்டாராம். நீதிமானின் சந்ததியை கைவிடவும் மாட்டார், அப்பத்துக்கு இறந்து தெரியவும் விட மாட்டார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா சும்மா கிடையாதுங்க, இறந்து தெரிய விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ரிச்சர்ட் உம்ரானுடைய கதை கேட்டிருப்பீங்க, நம்ம நாடகமாக போட்டோம். ரிச்சர்ட் உம்ரான் அப்படி தான் யூதராக இருந்தோம், பசி பட்டினியிலும் வாழ்ந்தார், பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டார். ஆனால் அவங்க மனைவி சொன்னாங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார்னா அவர் நம்பிக்கையே இல்லை அவருக்கு. ஒரு நாள் வந்து கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்ரானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல குறைவுகள், பல வேதனைகள், பல துன்பங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் சந்ததியை உயர்த்தினார். இன்னைக்கு அவங்க சந்ததி சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார், இருந்து தெரிய விட மாட்டார், கைவிட மாட்டார். முதல்ல நம்ம சந்ததியை. அப்போ நம்ம சந்ததி எப்படி இருக்கணும்? நீதிமானின் சந்ததியாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் புத்தகத்தில் 7:1 வாசிங்க. நோவா குறித்து ஆண்டவர் சொல்றார். 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக என்னவா கண்ட? நீதிமானா கண்ட. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவை மட்டும் என்னவா கண்டாரா? நீதிமானா கண்டார். ஏமா நீதிமானா எப்படி வாழ்ந்தா? 6:8 6:9 பாருங்க.
6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நோவா எங்க இருந்தான்? நம்ம எங்க சஞ்சரிக்கிறோம்? எனி டைம் ஃபோன் தான். ஃபோனை தொட்டா சொறி பூச்சவங்க கையும் சரங்கு பூச்சவங்க கையும் சும்மா இருக்காதான். என்ன பண்ணிருப்பாங்களா? 2 கையும் சொஞ்சிக்கினே இருக்கும். பார்த்துறீங்களா? செல்போன் பிடிச்ச கையா இதாகிடுச்சு. இப்போ தடவினே இருக்குது, தள்ளினே இருக்குது. ஆண்டவரோட பழகிறோமா? ஆண்டவரோட பேசுறோமா? ஆமென். நேற்று ஜான் பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, ஐயா நம்ம ஆண்டவரோட கனெக்ஷன் வச்சுக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? ரீசார்ஜ் பண்ணணும்னாரு. என்ன பண்ணுமா? ரீசார்ஜ் பண்ணாலும் சில நேரத்தில் கனெக்ட் ஆகாது. திரும்ப உங்களுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணிடலாம், கம்பெனியில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிடலாம். கம்பெனிக்காரன் நீ லேட்டாக பண்ணதுனால உன் ஃபோன் நம்பரே நீக்கிட்டு இருப்பான். அது திரும்ப உங்களுக்கு ரீஆக்டிவேட் பண்ண தான் வரும். இந்த ரீஆக்டிவேட் தான் உடனே நடந்துடாது. என்ன பண்ண நீங்கள்? அவன் சொல்லுவான், சார் ஒரு 10 days கழிச்சு வாங்க ரீஆக்டிவேட் பண்ணுறோன்னுவான். இல்லை ஒரு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவான். 24 hours ஆகும் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் 21 மணி நேரம் 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். இல்லை 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். இல்லை 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். இல்லை 1 நாள் உபவாசம் போட்டு ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கு. யார்கிட்ட தொடர்பு ஆகிறதுக்கு? கர்த்தவங்க விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு, கர்த்தவங்க ஜெபத்தை கேட்கறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. கனெக்டே அவன் பேசியிருந்தா நீ யாரு? பைத்தியம்னு சொல்லுவாங்க. சும்மாவே பேசிட்டு சில பேர் சும்மாவே பேசிருக்கோம். ஃபோன் ஆக்டிவிட்டியாக இருக்காது. சும்மா ஃபோனை கையில் வச்சுக்கின்னு பேசிகிட்டே இருக்கோம். பைத்தியம். அது பாட்டு சிரிச்சிக்கினே பேசின்னு போவோம். இப்போ தெருவில் நிறைய பேர் பார்க்குறோம்ல, சிரிச்சிக்கினே பேசின்னு போவோம். நமக்கு பயமாகுது. அல்லேலூயா. இல்லை ஃபோனில் தான் சிரிக்கிறானா, இல்லை சும்மா தான் சிரிக்கிறானா தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. கனெக்டிங் இல்லாமல் இருக்கிறாங்க. தேவனோட உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை, கனெக்ஷன் இல்லை. ஆனால் கர்த்தர் கொட்டுவார். எப்படி கொட்டுவார்? ஒருத்தன் சொல்கிறாரு, செக்கில் எழுதி வச்சுக்க, கர்த்தர் கொடுக்க போகிறார், செக்காக கொடுப்பாரு. அதுவும் நீ தங்கத்தை போட்டினா உனக்கு தங்கமாக கொட்டுமா? இப்படிலாம் சொல்லி ஏமாத்தேன். அப்படி சொன்னால் தான் நீ கொடுப்பீங்க பொழுது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உன் சந்ததி எப்படி இருக்கணும்? நீதிமானின் சந்ததியா இருக்கணும். ஆண்டவரோட எப்போதும் பேசணும், பழகணும். அதுக்கு என்ன பண்ணுமா? உட்காந்து உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் பைபிள் படிக்க சின்ன வயசுலேயே. இந்தா டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? செல்ஃபோனை குத்துறது. தண்ணி வைக்கல பாருங்க எனக்கு. அல்லேலூயா. என்ன பண்ணல? ஃபோனை கையில் தண்ணி வைக்கலம்மா, ஃபோனை கையில் குத்துறது குழந்தைகிட்ட. அது பாட்டு விளையாடும். அந்த குழந்தைக்கு பைபிளும் கற்றுக் கொடுக்குறது, பாட்டும் கற்றுக் கொடுக்குறது, ஜபமும் தெரியாது. ஆமென். சபைக்கு 35 வயசு ஆகுது. இப்போ 10 வருஷம் 5 வருஷம் பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு வருதுங்க. ஒரு ஜபம் பண்ணுன்னு சொன்னால் நீ பண்ணு, நீ பண்ணு. அசிங்கமாக இல்லை நமக்கு? அசிங்கமாக தான் இல்லைங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் பால் குடிக்கிற குழந்தையா தானே அர்த்தம். ஆனால் சொல்கிறேன், நான் சொன்னால் கோவம் வரும் உங்களுக்கு. இன்னும் பால் உண்ணுகிற காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தையா இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டிய ஆள் நீங்களா? நவுசா மற்றவங்களுக்கு போய் சத்தியம் சொல்லி ஒரு 10 பேரை உங்கள் வீட்டில் வச்சு கூட்டம் நடத்தி ஆத்தும ஆதாயம் பண்ணி சர்ச்சு கொண்டு வரணும். எங்க பாஸ்டர் நேரம் இருக்குது,
மற்றதுக்கெல்லாம் நேரம் வரும். என்ன பிரியா? ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கோ ஜெபம் நடத்துறதுக்கோ இப்போ ஒரு 4 பேர் தேர்ந்தெடுத்து ஒரு வீட்டுக்கு கூட நடத்த ஆரம்பித்தோம். 2 ஆத்மா வந்துக்கிறாங்க பாருங்கள். சிஸ்டர் வந்துக்கிறாங்க, கௌதம் வந்துக்கிறாரு. கை தட்டுவோமா உங்களுக்கு? அல்லேலூயா. சொன்னோம் 2 பேர் நடத்திக்கிறாங்க. இன்னும் 2 பேர் சொன்னேன், அவன் 2 பேர் காணவில்லை. அல்லேலூயா. ஆத்மா காணவில்லை. ஆமென். ஆக்டிவேட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஆக்டிவேட் பண்ணுங்க. என்னப்பா வாலிபர்களே, வாலிபர்கள் அந்த செல்போனில் ஆக்டிவேட் பண்ணி தொடர்ந்து ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் சொல்லுங்களேன், ஜெபிங்க. மாதத்துக்கு ஒரு நாள்லாம் வானா, வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபிங்க. நீங்களாம் இல்லாட்டி விசுவாசியே கிடையாது, வாலிபரே கிடையாது நீங்களாம். ஆமென். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. உன் சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறது நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஆமென். நீ வேதத்தை மறந்தால் நானும் உன் பிள்ளைகளையும் உன்னையும் மறந்து போகின்றேன். நீ வேதத்தை மறந்தாய், நான் உன்னையும் உன் சந்ததியை மறந்துடுவேன்றார். ஆமென். எத்தனை பேர் பைபிளை மறந்தீங்க? ஐயோ, நீங்கள் பார்த்து பைபிளை வச்சுட்டு வந்துட்டேன் பாஸ்டர் வீட்டில். பைபிளை மறந்துட்டீங்களா? உன்னையும் மறந்துடுவாரா, உன் சந்ததியை மறந்துடுவார். தேவையாது. அதனால் நீங்கள் வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். வேதத்தை என்ன பண்ணோம்? சுமக்கணும். நீ வேதத்தை சுமந்தா நான் உன்னையும் சுமப்பேன், உன் சந்ததியும் சுமப்பேன்றார். அல்லேலூயா. அதில் வர பாஸ்டர் பைபிளை காட்டாமல் பாட்டு புக்கு எடுத்து காட்டுறான்னுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆமென். என்ன சுமக்கணும்? ஸ்கூலுக்கு எவ்வளோ புக்கு எடுத்து போகிறீங்க? ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொண்டு போகலாம்ல, கூடவே கொண்டு போன டைம் கிடைக்கிறப்ப படிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கெல்லாம் சிறு வயசில் வாலிப வயதில் என் பாக்கெட்டில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்கும். பின்னாடியே சொறி வச்சுருப்பேன், பேக் பாக்கெட்டில் இல்லைன்னா ஃப்ரண்ட் பாக்கெட்டில். இதுக்காகவே சின்ன பைபிள் வாங்கி வச்சுக்கிது. எங்கே போனாலும் படிப்பேன். ஏங்க, பைத்தியக்காரமே படிப்பேன். நாங்களாம் சைக்கிளில் முன்னாடி கேரியர் வச்சு அந்த கேரியரில் வச்சு லாக்கு போட்டு படிச்சுக்கினே சைக்கிள் விட்டுட்டு போவோம். அல்லேலூயா. அப்படிலாம் நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா? இந்த எஜமானனை பாட்டெலாம் அப்போ வந்த புதுசில் ரத்த கோட்டைக்குள்ள இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சு பேப்பரில் பாடினே போவோம். அல்லேலூயா. அன்றைக்கி அப்படி பாடினால்தான் இன்றைக்கி ராகமாக பாட கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஆமென். சங்கீதம் எனக்கு எந்த ஸ்கேலு, ஜி மேஜர்னு தெரியாது, எஃப் மேஜர்னு தெரியாது, ஏ மேஜர்னு தெரியாது. ஆனால் எந்த மேஜரில் காடு பிடிச்சாலும் பாடுறதுக்குரிய கிருபையை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்க போகிறது என்ன மேஜர் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மேஜரில் நான் பாடுவேன். ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தர் பக்தி உள்ள சந்ததியை, நீதிமானின் சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். கண்களை மூடுவோமா? 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி, நீதிமானின் சந்ததி, பக்தி உள்ள சந்ததி சொல்லிட்டேனே. அப்புறம் தேவ பக்தி உள்ள சந்ததி, பயப்படுகிற சந்ததி, நீதிமானின் சந்ததி. ஆமென். நீங்க இந்த சந்ததியில் ஏதாவது ஒரு சந்ததியாக இருக்கிறீங்களா? இல்லை 3ம் கை கொள்ளுகிற சந்ததியாக இருக்கிறீங்களா? இன்னும் நிறைய சந்ததி இருக்குது, சொல்ல முடியல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த சந்ததியில் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய சந்ததியை, நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரியவும் கைவிடவே மாட்டேன்னு சொல்லுகிறார். நீ நீதிமானின் சந்ததியா இருக்கிறீங்களா? நோவா பேழையில வைத்து கர்த்தர் பாதுகாத்தாரு, அழிந்து போகாதபடிக்கு சந்ததியை காப்பாத்தினார். பாருங்க, காரணம் என்ன? உன்னை நீதிமானாக கண்டேன். உங்களை எப்படி பார்க்குறாருங்க? ஆமென். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கா? உங்களுக்கு செப வாழ்க்கை இருக்கா? தொடர்பு இருக்கா? அப்படி இருந்தா கர்த்தர் உன்னை நீதிமானா பார்ப்பார். யோபு
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? சாத்தாங்கிட்ட சொல்றாரு ஆண்டவர். கவனம் வச்சியா? பாத்தியா அவனை? உத்தம, நீதிமான், கர்த்தருக்கு பயப்பட சன்மார்க்கன். ஆமென். கவனம் வச்சியா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா சாட்சி? ஆமென். பரிசுத்த சந்ததியா இருக்கிறீங்களா? பரிசுத்தம் இருக்குதா? பக்தி வேஷம் போடக்கூடாது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இருக்கக்கூடாது. வெள்ளை ட்ரெஸ் போட்டால் மட்டும் பத்தாது. அதனால வெள்ளை ட்ரெஸ் போகிறது கிடையாது. கல்லறை வாழ்க்கை வாழக்கூடாது. நாட்டம் எடுத்த வாழ்க்கை, நாட்டம் எடுத்த வாழ்க்கை வாழக்கூடாது. வாழ்ந்தா இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழணுங்க, பினகாசை போல. ஆமென். வைராக்கியமாக வாழணும். கொன்று போட்டாலும் நம்புவேன். யோபு சொல்றான், அக்கினி 7 மடங்கு அக்கினி ஏத்தினாலும் சரி, நாங்க இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. வைராக்கியம். தேவன் மேல வைராக்கியம் இருக்கணும். அதான் பேசுறது நேரம் இல்லை. விசுவாசம் உள்ள சந்ததி உங்களுக்கு இருக்கா? உங்க சந்ததி அப்படி இருக்குமா? நீங்க இருந்தா உன் சந்ததி அப்படி விளங்கும். நீங்க மாறணும். நீங்க மாறினா உங்க சந்ததியை கர்த்தர், உங்க பின்வரும் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாய், நீதிமானின் சந்ததியாய், தேவ பக்தி உள்ள சந்ததியாய் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் சொல்றாரு. 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவனை நித்திய கீர்த்தி உள்ளவனாய் வைப்பேன். பக்தி உள்ள சந்ததிய நித்திய கீர்த்தி அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம்? உங்க பேரு காலா காலமா சொல்லப்படும். உன் நேம் நிலைத்திருக்கும். ஃபாதர் பாரால, உன் நேம் நிலைத்திருக்கும். ஆமென். உன் பேர் சொல்லப்படும். சாமுவேல் பேரு தான் முதல் பேசவா மட்டும் கர்த்தர் பேர் பெற்றவனாய் வைத்தார். உன் சந்ததியை கர்த்தர் பேர் பெற்ற சந்ததியாய் மாற்றுவார். ஆமென். அன்னைக்கு அண்ணால் போய் கர்த்தர் சமூகத்தில் அழுது ஜெபித்தபடினால சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. சாமுவேலு தாம் பிள்ளைகளை கவனிக்காதனால சாமுவேலின் சந்ததி போயிடுச்சு. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண ஆளு தான் வீட்டுக்கு உபதேசம் பண்ணல. ஹலோ, ஊருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற, ஊருக்கெல்லாம் போய் சத்தியம் போதிக்கிற, உன் பிள்ளைகளுக்கு போதிச்சியா? ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைய கையில பிடிச்சி வலை, கையில பிடிச்சி வலமா. கையில பிடிக்காதனால அது போயிடுச்சு. இப்போ கையை விட்டு போயிடுச்சு. இனி வர சந்ததி ஆகிய பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இது வரைக்கும் இல்லப்பா, நான் இப்போ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. தாவீதை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்தது போல உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ரபாலா ஷிகாதரமா நாதரா காதரமா. உன் சந்ததியை இப்படி கர்த்தர் விளங்க பண்ணுவார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதித்து நடத்த முடியாத ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.